அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா, அந்த தேசத்தின் ராஜா ஈசாக்கை டிஸ்டர்ப் பண்ணுகிறார். அவருடைய ஆட்கள் ஈசாக்கு தோண்டுகிற துறவுகளை தூர்த்து போடுறாங்க. நீ ஓடிப்போ, நீ அந்நியன், எப்படி எங்க இடத்துல நீ துறவு தோண்டலாம் என்பதாக ஊற்றையே மூடி போடுறாங்க. உடனே ஈசாக்கு சண்டை போடல, விலகி போகிறார். அங்கேயும் தூத்து போடுறாங்க, அது மூடி போடுறாங்க, உடனே விலகி போகிறார். பாத்தீங்களா, அவர் விட்டு கொடுக்கிறார். அவர் கோபப்பட்டு சண்டை போட்டு கொண்டிருக்காதபடி விட்டு கொடுத்து போனதுனால கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார். நீங்க உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே. மனைவி ஒரு உச்சத்தில் ஏறி, புருஷன் ஒரு உச்சத்தில் ஏறி நின்று, என் குடும்பம் என்ன, நான் படிக்கலையா, நான் சம்பாதிக்கலையா, நான் மட்டும் என்ன, இப்படி பேசி கொண்டிருந்தா சமாதானம் பாதிக்கப்படும். கணவன் மனைவி 2 பேரும் ஒரே சரீரங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணுன்னு தான் ஆண்டு சொல்றாரு. ஒரு மனைவி புருஷன்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்குள்ள என்ன தப்பு இருக்கிறது? சமாதானம் தான் முக்கியம்.